பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த உலகத்துல ஆசீர்வாதம், சாபம், ஜீவன் எல்லாமே நான் வச்சிருக்கிறேன். ஆனா நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல எல்லாம் தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றாருல்ல, இந்த உலகத்திலே துயரம் உண்டு, ஆனாலும் என்ன பண்ண சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்க எதுக்கும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, மரணமும் ஜீவனும் எல்லாமே இந்த உலகத்துல, அது ஏன்னா நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். உண்மை அது எல்லாம் இருக்குது. ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவர் எதை விரும்புறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆகையால் நீயும் உன் சந்ததியும். ஆகையால் இதெல்லாம் இந்த உலகத்துல வச்சாச்சு. ஆனா ஆகையினால, ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க என்ன பண்ணணுமா? நீங்களும் உங்க குடும்பமும் உங்க சந்ததிகளும் என்ன பண்ணணுமா? நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஜீவனை தெரிந்து கொள். நீ ஜீவனோட இருக்கணும், நீ ஆரோக்கியமா இருக்கணும், நீ தீர்க்காயுசோட வாழணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. மன சோர்வுனால நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, மனம் எதுக்காக சோர்ந்து போயிருக்கீங்க, எந்த காரணத்துக்காக கவலைப்பட்டு இருக்கீங்க? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயோ நம்மளால ஒரு வேலை இல்லை, வருமானம் இல்லை, எப்படி என் குடும்பத்தை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, பிரியமானவர்களே, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு அப்படின்னு சொல்றாரு. நீங்க நல்லா வாழ்ந்திருக்கணுங்கிறதுதான் தேவ சித்தம். வருமானமே இல்லை, கடன் ஆயிடுச்சு, இனி இந்த உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், அதெல்லாம் நினைக்காதீங்க. அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்ன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் இறக்கும் அன்பும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, எசப்பா, அந்த நல்ல வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க ஆண்டவரே ஜீவனை தெரிந்து கொண்டு அவர்களும் அவர்களுடைய சந்ததிகளும் நன்றாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு என்று நீர் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜீவனை தெரிந்து கொண்டு ஆண்டவரே ஜீவனுள்ள வசனங்களை பேசி வாழ்ந்திருக்கும்படிக்கு கர்த்தாவே நீர் அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டு என்று. பிரியமானவர்களே, ஜீவன்னா அதுல எல்லாமே இருக்கு. சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், சமாதானம், விடுதலை, சுகம் எல்லாம் இருக்கு. நல்லா வாழ்ந்திருப்பீங்க, நல்லா செழித்திருப்பீங்க. ஏற்ற துணையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வேலை கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். நீங்க எதுக்கும் சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஜீவனை தெரிந்து கொண்டுங்க. ஜீவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை நீங்கள் பேசி ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். God bless you.